ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லிமாஸ் லைஃப். இன்றைக்கி என்னென்னா பாண்டிச்சேரியில் நடந்த எக்ஸ்போ. இப்போ சம்மர் எக்ஸ்போ எல்லா இடத்துலையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னென்னலாம் இருக்குன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வெளியில் பசங்க விளையாடுறதுக்காக அந்த குஷன் மாதிரி இருக்குமே அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம பசங்களை விளையாட வச்சுட்டு கூட உள்ளே ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே செராமிக் ஐட்டம்ஸு. ஆனால் வந்து ஒன்று ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லியிருந்தாங்க. ஸோ எது உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு சூட் ஆகுதோ அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கலெக்ஷன்ஸு வெரைட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா கிடைக்கும். நார்மலாக நம்ம இருக்கிறதோட செராமிக் ஐட்டம்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருந்ததுங்க. மணி பிளான்ட் வைக்கிறதா தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். சூப்பராக இருந்தது. செட் பவுல்ஸும் நல்லா அழகாக இருந்தது. ஆன்லைனில் காட்டுறாங்கள்ல அதே மாதிரியே இதுலேயும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த கப்பு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கலர்ஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறதுக்கே ரொம்ப. இது ஒன்று தான் மணி பிளான்ட் உள்ளே வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அது அடியில் ஹோல் இருந்ததுனால ஸோ நம்மளால் வந்து நான் வாங்கலை. அது இந்த மாதிரி இந்த வாத் ஐட்டமு அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்துட்டே இருந்தேன் நான். கிட்டத்தட்ட இங்கேயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்கெயின் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா பார்கெயின் பண்ணியே வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா கலெக்ஷன்ஸும். இந்த ப்ளூ கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, கையில் வச்சுட்டு இருந்தேன் நான். இந்த லைட்னிங் எஃபெக்டில் இருக்குது பாருங்களா, நைட் லேம்ப் மாதிரி, அதுவும் நிறைய வெரைட்டிஸில் இருந்தது. மோஸ்ட்லி ஒயிட்டில் நிறையா இருந்தது. எல்லாமே வாங்கலாங்க. நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓரளவு மீடியமாக நம்ம ஆன்லைனில் கம்பேர் பண்ணுறதோட இங்கே கம்மியாக தான் இருந்தது. அது வந்துட்டு நான் உறுதியாக சொல்லுவேன். பசங்களை கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு இருந்தோம். அவங்களும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஷாப்பிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்து வெளியில் வந்து விளையாட வச்சுட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி வந்து மேட்ஸ்லாம் வந்து நிறைய அவைலபிளாக இருந்தது. இது ஒவ்வொருத்தவங்க பட்ஜெட்டுக்கு பொறுத்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். இந்த மேட்டு, டீப்பால் போடுறது, கீழே வந்து அந்த கார்பெட்டு அதெல்லாமே கொஞ்சம் வந்து காஸ்ட்லி தான் இருந்தது. ரெட் கலர் ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து பாத்ரூம் அது எல்லாமே இருந்தது இங்கே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுடிதார் செக்ஷன்ஸ், கம்மல் செக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர்பாக இந்த காட்டன் மெட்டீரியல்ஸ்லாம் அழகாக இருந்ததுங்க. இந்த மாதிரி எக்ஸ்போ வந்து எல்லா அதாவது ஸ்டேட்ஸ்லேயும் போடுறாங்க. நான் பாண்டிச்சேரியில் இருக்கக்குள்ளேயும் பார்த்தேன். அதே மாதிரி இங்கே கர்நாடகா வந்தப்பையும் இந்த மாதிரி எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. ஸோ நான் அங்கே வீடியோ எடுத்ததுனால கர்நாடகாவில் வந்து வீடியோ எடுக்கலை. பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது. சுடிதார் வெரைட்டிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காட்டன் பேக்ஸ் நீங்கள் வாங்குறது இருந்தால் கூட வாங்கிக்கலாம். கலர்ஃபுல் பேக்ஸ் நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவாங்க பார்த்திங்களா, மல்டி கலர்ஸ் பேக்ஸு அதுவுமே இருந்தது. உங்கள் ஏரியா பக்கத்தில் இந்த மாதிரி ஏதாவது காட்டன் எக்ஸ்போ போட்டிருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருந்தது. நைட்டிஸ் வந்து நான் ஒரு 2-3 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நல்லா காட்டன் மெட்டீரியல் சூப்பர்பாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வெத்தலுங்க நிறையா விற்றுருந்தாங்க. கூடவே அந்த பீடாவில் போடுற சாப்பிட்றது அதுவுமே நிறைய இருந்தது. முக்கியமாக சுடிதார் மெட்டீரியல்ஸ், காட்டன் சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸுங்க. நம்மளுக்கு டிசைன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. மெசேஜஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இங்கே அவைலபிளாக இருந்தது. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல கொஞ்சம் வந்து குவாலிட்டியாக இருந்தது. நானே காலில் மசாஜ் பண்ணுறது ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த முள்ளாக இருக்குது பார்த்திங்களா, அது ஒன்று வாங்கியிருந்தேன். அதே மாதிரி கால் வலிக்கு போடுற செப்பல்ஸு, ஹீட்டிங் பேக்ஸு எல்லாமே இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெத்தல், வெரைட்டியான வெத்தல் ஐட்டம்ஸ் கூட அங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே 200, அவங்களுக்கு 100 தான். ஏன்னா அவங்க அதிக விலை சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு பில்லு போட்டு தராங்க. ஸோ அந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸில் இருக்க கவர்மெண்ட் இதில் பில்லு போட்டு தராங்க. ஸோ அதிகமாக விலை சொல்கிறதுக்கும் வாய்ப்பில்லை. இது பார்த்திங்கன்னா 1/4 kg தான் கொடுப்பாங்களாமா. இதில் வந்து அந்த பக்கர்வாடின்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, ஸ்வீட்டு, காரம், இனிப்பு எல்லாமே கலந்தது. அது நான் ஒன்று வாங்கியிருந்தேன். பசங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸும் இங்கே இருந்துச்சு. சாப்பர்ஸு, வடிகட்டி, அந்த மாதிரி ஐட்டம், கிச்சனுக்கு தேவையான ஐட்டம், நம்ம ஐட்டம் இந்த பக்கம் வந்து பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. என்கிட்ட எல்லா பொருளும் இருக்கிறதுனால நான் அதில் எதுவும் வாங்கலை. நைட்டிஸ் மட்டும் ஒரு ரெண்டு நைட்டிஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த கடையில் தான் வாங்கியிருந்தேன். பக்கத்தில் இருக்க கடையில் ஆஸ் யூஷுவல் விளையாட்டு சாமான் தான் விற்றுருந்தது. பசங்களுக்கு ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த காரு, பபிள்ஸு ஆஸ் யூஷுவல் எப்போவுமே வாங்குறது தான். வாங்கி கொடுன்னு பாருங்கள் கேட்டுட்ருக்காங்க. சரி, அவங்கள ஒரு வழியாக ஏதோ சமாளித்து இவங்க என்ன வாங்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த அல்வா ஐட்டம்,
எல்லா கோழிக்கூட அல்வாலாம் இருக்கும் பார்த்திங்களா, அது எனக்கும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ண கொடுத்துருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சது இந்த பாதாம் அல்வா பிடிக்கும். அதே மாதிரி மஸ்கோத் அல்வா அதுவும் பிடிக்கும் எனக்கு. அதுவும் ஒரு எல்லாமே கலந்த அல்வா ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். நிறைய பேர் வந்து நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கினாங்கங்க. அவங்க ரேட் சொல்கிறத விட கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கினாங்க. அதை வந்து அவங்க கவர்மெண்ட் ரேட்டுக்கு மறுபடியும் போட்டு தராங்க. அழகாக இருந்தது. ஒரு நாள் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான இடத்துக்கு வந்து போயிட்டு வந்தால் நம்மளுக்கு மனசும் வந்து ரிலாக்ஸ் ஆகும். இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறது யாருக்கு யாருக்கு பிடிக்கும்னு எனக்கு வந்து நீங்கள் அழகாக கமெண்ட் பண்ணலாம். எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. சும்மா இருக்க டைம் வந்து ஷாப்பிங் போகிறதுன்றது. அது வாங்குறனோ இல்லையோ எனக்கு அந்த விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இந்த மரப்பாச்சி பொம்மை அந்த மாதிரி ஐட்டம் கூட நிறைய விற்றுருந்தது. மிரரில் வந்து வுட் ஒர்க் பண்ணது எல்லாமே விற்றுருந்தது. அதே மாதிரி 50 ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு அந்த ஷாலு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, காட்டன் மெட்டீரியல்ஸ் அதுவும் விற்றுருந்தது. அப்புறம் வெத்தலை ஐட்டம்ஸு எல்லா டைப்ஸ் வெத்தலும் இருந்ததுங்க. நான் கொஞ்சம் நிறையவே வெத்தலை ஐட்டம்ஸ் வாங்கிட்டேன். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப உப்பெல்லாம் கரிக்கலை. அவங்க வந்து சாம்பிளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து வாங்கிக்கினேன். ஏன்னா நாம் வீட்டில் பக்கத்தில் வாங்குறதுலாம் உப்பு அதிகமாக இருக்கும். இல்லை உப்பு ரொம்ப அளவாகவே இருந்தது. அப்புறம் கடாய் பேங்கிள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்று போட்டிங்கன்னா கூட கிளாஸ் பேங்கிள்ஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் வாங்கிட்டேன். அவ்வளோதாங்க. மற்றபடி நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும்னு போனீங்கனாலே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. பக்கத்தில் இந்த மாதிரி எக்ஸ்போ நடக்கும். இந்த மாதிரி குவாலிட்டியான சாப் போர்டு வுட்டுலாம் வந்து இந்த டைமில் வாங்கினா நல்லாயிருக்கும். ஊறுகாய் ஐட்டம்ஸ் வந்து ஒரு 2-3 ஐட்டம் நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு அந்தளவுக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு வந்து அது வந்து அந்தளவுக்கு செட் ஆகலைன்னு தான் சொல்லணும். ஸோ சாம்பிளுக்கு மட்டும் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். லெமன் ஊறுகாய், லெமன் சில்லி மிக்ஸு, நிறைய ஸ்வீட் ஊறுகாய் கூட நிறையா இருந்தது. ஆம்லா அதெல்லாமே இருந்தது. ஒரு 50 கிராம்ஸ் மட்டும் சாம்பிளுக்கு வாங்கிட்டு பல்கெல்லாம் எதுவும் வாங்கலை, வந்துட்டோம். இந்த ஊறுகாய் ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது. பூண்டு ஊறுகான்றது வீட்டில் வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ரொம்ப ஸ்பைஸியாக இருந்தது. குழந்தைங்கள்லாம் வந்து சாப்பிட முடியுமா தெரியல. பச்சை மாங்காய் ஊறுகாய் அது இருந்தது. நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லது. ஏன்னா அவங்க வினிகர்லாம் ஊற்றி செய்வாங்க. அங்கேயே ஏற்கனவே பிளாஸ்டிக்கில் தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து கண்ணாடி பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கிறது நல்லதுங்க. அவ்வளோதாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த மேங்கோவில் நம்ம செய்வோம்ல அல்வா, அது பசங்க விளையாட்டு பொருள்லாம் கேட்டிருந்தாங்க. அதையும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு. இந்த ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதாங்க. நாங்கள் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர்.